ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சண்டே ஃபெஸ்டிவல் ஆரம்பத்தில் அழகாக கொண்டு வந்து கடைசியில் நம்ம கலங்க வச்சுட்டாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணி பேக்கிங் அனுப்புகிறாரு. அந்த ஸ்க்ரீன் மூஞ்சில் போடுறது அதை அவங்க அம்மா கிட்ட இருந்து மறைச்சி வந்து மறுபடியும் விஜய்க்கு கால் பண்ணி பேசுகிறாரு. இப்படி அவங்க பேரோடு அனுப்பி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சா என்னவான்ட்டு நான் எங்கள் அம்மாவை எப்படி சமாளித்தா உனக்கா சமாளிக்க தெரியாதுன்னு ஆசையாக அழகாக பேசிக்கின்னு இருக்காங்க. அப்போ இனிமேல் நான் பேரை பழனி முருகன் எழுதி அனுப்பட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு அழகு புருஷன் நீ இதை செய்தாலும் செய்வேன் கொஞ்சம் அடங்கி இருன்னு சொல்கிறா. இவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது இங்கே நிவின் வந்து வீட்டுக்கு போகிறாரு. அந்த யமுனா சண்டை போடுறா. சண்டை போட்டதும் நாங்கள் விஜய் இருக்கிறாரு, விஜயை பார்க்க தான் போனாங்க, காவேரி இருப்பேன்னு சொல்ல அவ்வளோ சொல்லியும் என்னையும் காவேரியும் சந்தேகப்படாத, தப்பாக பேசாத, அவங்க அம்மாவுக்காக தான் இருக்கிறா, அவள் விஜயை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறான்னு எல்லா உண்மையும் சொல்லியும் இந்த யமுனா நம்பாமல் இவரை எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வெண்ணிலா கொலை வழக்கில் தேடிக்கிற விஜய் வந்து இந்த இடத்துல இருக்கிறான்னு விஜயை வந்து அங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை குமரன் ஓடியாந்து சொல்கிறாரு. காவேரி ரொம்ப கலங்கி நிற்கிறா. கங்காவும் காவேரியும் பேசிக்கின்னு இருக்கிறாங்க. நிவின்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறா, விஜய் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும், இது எப்படி போலீஸ்க்கு தெரிஞ்சுது, நீ யாருக்கிட்டேயாச்சும் சொன்னியா, ராகினிக்கிட்ட பேச சொன்னியே, அவகிட்ட சொன்னியான்னு. இல்லை, ராகினிக்கிட்ட இன்றைக்கி தான் பேச போனோம். ஆனால் அதை நினச்சி பார்க்குறா, யமுனா ஒரு வேளை சொல்லியிருப்பா. இச்சிச்சே, யமுனா சொல்லியிருக்க மாட்டான்னு ஒரு புருஷனா அவரு நம்புறாரு. ஆனால் இந்த யமுனா வந்து ஒரு புருஷனை நம்ப மாட்டேன்றா. இங்கே வந்து பேசியிருக்கும்போது ஒரே சிரிப்பு தான். என்ன இவ சிரிக்கிறேன்னு கங்கா கேட்குறா. விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓ, விஜய் அரெஸ்ட் பண்ணால் பொண்டாட்டி இங்கே உட்காந்துன்னு இப்படி இது பண்ணா 100ல் 1 வார்த்தை பதறி அடிச்சுக்கின்னு ஓடி இருக்க வேணாமான்னு சொல்கிறா. அது உண்மை தான். இனி நம்ம காவேரி பதறி அடிச்சுக்கின்னு விஜய் பக்கத்தில் தான் போய் நிற்க போகிறா. இது எனக்கு தெரியுமே, நான் தான் போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்தேன்னு தவளை தான் வாயால் கிடன்ற போல் அவளே சொல்கிறா. கங்காவுக்கு சரியான கோவம். காவேரி போய் என்னடி சொன்னேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் கேட்குறா. நீ மாத்திரை தின்னுட்டு இருக்கும்போது அப்பா ஸ்தானத்தில் உன்னை காப்பாற்றினார், அதுக்கு காட்டின நன்றி அடி. நிவினோட அப்பா அம்மாவெல்லாம் எதிர்த்து உங்கள் கல்யாணத்தை பண்ணார், அதுக்கேற்ற நன்றி அடி. அந்த நன்றி கெட்டதுக்கு தான் எதுவுமே உரைக்காது இல்லை, அதனால தான் இப்படி பண்ணிச்சு. அதுவும் கூட பிறந்த அக்காவை போயிட்டு எப்படிலாம் பேசுது, பேச தகாத வார்த்தையெல்லாம் பேசுகிறா. நிவின் கூட சுற்றுறான்னு கங்காவுக்கும் கோவம் வருது. கங்காவும் கேட்குறா, இனி வந்து காவேரி நீ ஒரு வார்த்தை தவறாக பேசுனீன்னா அவ்வளோதான், நீ எதை ஒன்றாலும் பேச, அவள் கேரக்டரை தப்பாக பேசுன்னு நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. காவேரிக்கும் என்னை பற்றி தப்பாக பேசுனா அவ்வளோதான் சொல்லிட்டு செம அடி நல்லா நவுத்துறா. இன்னமும் நல்லா நவுத்தி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுருந்தா சந்தோஷம்தான் பட்டிருப்போம். நான் விஜயை போய் பார்த்துட்டு விஜயை காப்பாற்றிட்டு வந்து உன்னை பேசுகிறேன்னு பிடிச்சி தள்ளிட்டு போகிறா. இந்த யமுனா வந்து நான் என்ன நடந்தாலும் இங்கே தான் உட்காந்துருப்பேன், அவள் போயிட்டு என்ன பண்ணிட்டு வரான்னு நான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறான். இதெல்லாம் ஒரு தங்கச்சி, இதெல்லாம் ஒரு கூட பிறந்த ரத்தம், எங்களுக்கே வெக்கமாக இருக்குது.